Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Welcome at once. Today we are going to see the editorial section of today's newspaper, 25th August 2020. People's Party on resumption of political activities in J&K. People Parties அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பார்ட்டி இருக்குது. அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை ரிசம்ஷன், அதாவது ரீஸ்டோர் பண்ணணும், அதாவது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் J&K, resumption of political activity and restoration of statehood are must in J&K. ஸோ resumption அப்படின்னா பிகின் பேக், அவங்க திரும்பி அதை மீட்டெடுக்கணும். அந்த பொலிட்டிக்கல் ரெஸ்டோரேஷன் திரும்பி மீட்டெடுக்கிறது மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்ஹுட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 19, 2019 370 ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மூலமாக என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள்ஸ்க்கு இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்லிமெண்ட் இருக்காது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட். 370 ஆர்டிக்கல் இப்போ ரிமூவ் பண்ணதுனால யார் வேணாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், அங்கே வாழலாம். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. 35th A செட்பேக், அதாவது 35th A அப்படின்றது தடையாகிறதுனால கவர்மெண்ட் ஜாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் போய் அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப்புள்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற அலவன்ஸ் கட் ஆகுது. மெடிக்கல் சீட் ஆல் ஓவர் இந்தியாவில் 15% இந்தியாவுக்குன்னு அதர் ஸ்டேட்க்கு கொடுக்கணும். ஆனால் ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்ததுனால அது இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் அந்த மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கலாம். பிரசிடெண்ட் அவராக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியாது. ஈவன் ஹெக்டிக் பீரியட், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவரால் டிக்ளேர் பண்ண முடியாது. பிகாஸ் 370 ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணதுனால. For every new policy, the sanction of the government is important. So, அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் சென்ட்ரல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 370 ஆர்டிக்கல் ரிமூவ் பண்ணதுனால டைரெக்டாக சென்ட்ரலில் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மோரோவர் என்ன சொல்ல வராங்கன்னா, சென்ட்ரலோட கண்ட்ரோலில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரிசம்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் and restoration of statehood are must in J&K. ஸோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட அந்த இதை கண்டினியூ பண்ணி J&Kவோட ஸ்டேட்ஹுட்டை மீட் எடுக்கணும். ரெஸ்டோர் அப்படின்னா ரிட்டர்ன் டு த ப்ரீவியஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 mainstream parties of Jammu and Kashmir on Saturday oath to work together for the restoration of its special status under the Indian Constitution. Special status அப்படின்றது தான் 370 ஆர்டிக்கல். ஸோ அந்த ஆர்டிக்கலை ரீஸ்டோர் பண்ணணும், பிரிங் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. On August 5, 2019, the Center hollowed out Article 370 and dismembered J&K in 2 union territories through a dovish legislative route. ஸோ ஒரு டபிஷ் அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனில் 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா August 5, 2019. The Saturday Joint Declaration is the reiteration of their Kupka Declaration a day before the center's move last year. ஸோ சாட்டர்டே குப்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒன்றிணைந்து அதை மீட்கணும் அப்படின்னு. Still this signals
a slow return of political activities in Jammu and Kashmir, which has been stalled for over a ஒரு வருஷமாக இதை பற்றின இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸ்டால் அப்படின்னா ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. With leaders in jail and curbs on communication and gatherings and mainstream politics has been under lockdown, even a militancy show an upstick. ஸோ அந்த லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. க்ரப்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க, லிமிட் பண்ணப்பட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் கிடையாது, கேதரிங்ஸ் கிடையாது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாமே லாக்டவுன் அண்டர் வந்திருக்கு. மிலிட்டன்சி அப்படின்னா டு டேக் அன் ஆக்ஷன் இன் சப்போர்ட் ஆஃப் அ காஸ். ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி மிலிட்டன்சி அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ் ரிசப்ஷன், பிகின் அகேன் ஆர் கண்டினியூ. ரெஸ்டரேஷன், return to, bring back previous state. Dubious, doubtful, not honest, certain values. Stalled, stopped. Corrupt, control, limit. Several leaders have since been released, but many still remain in detention, including former Chief Minister Mehbooba Mufti. Beside PDP's Ms. Mufti, the declaration was signed by NC President Farooq Abdullah, People's Conference Chief Sajid Lon, J&K Congress President G.A. Mir, M.Y. Taragami of CPIM, and Muzaffar Shah of Awami National Congress. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ஓத் எடுத்த லீடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் காவலில் வச்சுருக்காங்க. டிடென்ஷன் அப்படின்னா காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டிக்ளரேஷனை நம்ம கீப்பப் பண்ணியே ஆகணும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு. They have said their political activities will be subservient to the sacred goal of reverting to the state of Jammu and Kashmir as it exits on 4th August 2019. Regional parties, the J&KPM and the PDF also supported the declaration. So, subservient அப்படின்னா எங்களோட பவர்ஸ் ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பவர் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ட்டிங் அப்படின்னா ரிட்டர்ன் டு த ப்ரீவியஸ் ஸ்டேட். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை நாங்கள் திரும்பி மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th August 2019 நடந்த இந்த 370 ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணதை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸும் பிடிபி அப்படின்னா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த டிக்ளரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அறிக்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ்: டிடென்ஷன், தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன் கஸ்டடி, சப்சர்வெண்ட், willing to obey others, reverting, return to previous state. The Central Kashmir tragedy apparently assumed that mainstream parties had no popular support and would wilt once the heavy restriction on their leaders stayed long enough. So, இந்த லீடர்ஸ் மேலே ரொம்ப நாளாக ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது தடைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற அந்த பார்ட்டிஸ்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. வெல்த் அப்படின்னா ஃபீலிங் டயர்ட், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. It also tired rather naively that a new cadre of politician could be raised and the democratic change in political culture achieved through external stimulus. So, naive அப்படின்னா there is no experience, so lack of experience அங்கே இருக்குது. ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு புது கல்ச்சர் உருவாகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. There could be raised democratic change in political culture achieved through external stimulants. ஸோ எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கிற ஒருத்தவங்களோட தூண்டுதல்னால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
Defender from the PDF and Panchayat leader who won in an election boycotted by most parties completely failed to build any alternative politics. டிஃபெக்டர் அப்படின்னா அபேண்ட் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒரு காஸ்க்காக அவங்களோட கண்ட்ரியவே அவங்க அபேண்ட் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஃப்ரம் பிடிபி, பப்ளிக் டெவலப்மெண்ட் பார்ட்டிஸ் எதிர்த்து வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து லீடராக. ஆனால் அந்த எலெக்ஷனை மற்ற பார்ட்டிஸில் உள்ளவங்க பாய்காட் பண்ணதுனால ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிஸ் இப்போ கிடைக்கல. ஸோ there is no alternative there in that place. The Kashmir policy has been a mixture of reckless audacity and ignorance, laced with BJP brand of unitary nationalism. So, காஷ்மீர் வந்து ரெக்லெஸ் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக அந்த பார்ட்டிஸ் இருந்ததுனால, அந்த பாலிசி பார்ட்டிஸ் இருந்ததுனால, அடாசிட்டி அப்படின்னா ஷாக்கிங் ஆர் டேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இக்னரன்ஸ், அவங்களுக்கு சரியாக எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாததுனால, லேக்ட் வித் பிஜேபி பிராண்ட் ஆஃப் யூனிட்டரி நேஷ்னலிசம். ஸோ பிஜேபியோட அந்த லேக் அப்படின்னா அந்த கட்டுக்குள்ளே அவங்க வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எதை ஷோன் பண்ணுது அப்படின்னா, அசமெட்ரிக் பவர் ஷேரிங் வித் செவரல் ரீஜன் அண்ட் சென்டர் ஹாஸ் பின் கிரிட்டிக்கல் டு த ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியன் யூனியன். இந்தியன் யூனியன் அமைக்கிறதுக்கு அசமெட்ரிக் அப்படின்னா நாட் ஈக்குவல். ஸோ தேர் இஸ் நோ பவர் ஈக்குவல்லி ஷேர்ட் பிட்வீன் த ரீஜன் அண்ட் த சென்டர். ஸோ ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியன் யூனியன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெக்காபுலரிஸ்: wilt, feeling tired or weak; naively, lacking experience; defector, abandon your country or causing for opposing; boycotted, refuse to have dealing with; reckless, careless; audacity, daring or shocking; asymmetric, not symmetric or not equal. The current government itself, which is ostensibly opposed to special arrangement negotiated on one with Naga rebel. ஸோ இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டுமே எப்படி சொல்கிறாங்கன்னா, கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அது ட்ரூவா என்னன்னு தெரியல. ஆப்ஸ்டென்சிபிளி அப்படின்னா கிளியர் பட் நாட் நெசசரிலி ட்ரூ. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்க்கு அவங்க அப்போசிங்காக தான் இருக்காங்க. நெகோஷியேட்டட் அப்படின்னா மீட்டிங்ஸ், இதை வந்து மறுத்திருக்காங்க. வித் ரிபல் வித் நாகா. The center has also reiterated there would be no alteration in any of the existing arrangement in northeastern region. இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன், எந்த ஒரு மாற்றுமே நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சென்ட்ரல் தெளிவாக சொல்லிட்டாங்க. In the case of Jammu and Kashmir, the mainstream parties with deep social roots have always wielded the region close to India. So, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பார்ட்டிஸ் டீப்லி ரூட் அப்படின்னா அவங்க ரொம்ப வேரூன்றி இருக்காங்க. வெல்டட் அப்படின்னா ஜாயிண்ட் த ரீஜன் க்ளோஸ் டு இந்தியா. ஸோ அந்த ரீஜனை வந்து இந்தியாவோட க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The BJP and the center sought to delegitimize them all as soft separatists. ஸோ அவங்க சாஃப்ட் செப்பரேட்டிஸ்டாக இருக்காங்க. சாஃப்ட் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னா அவங்களால பவர்ஃபுல்லாக இதை எங்களால் முடியாது, எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலை. டீலெஜிமிட்டைஸ் அப்படின்னா வித்ட்ரா அத்தாரிட்டி, அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டி இல்லாதனால சென்டர் சார்ட் அவுட் அப்படின்னா சீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க. That were immobilized and rendered vulnerable before their own people. அதனால் அவங்களோட ஜனங்கள் முன்னாடியே அவங்க ரொம்ப வீக்காக ரெண்டட் அப்படின்னா டு காஸ் சம்படி இன் சர்டன் கண்டிஷன், ஒரு கண்டிஷனில் இருக்கிற வீக்கான பர்சனாக அவங்க காட்சி அளிக்கப்படுறாங்க. அண்ட் தீஸ் மூவ்ஸ் undermined all elementary principles of democracy and federalism, but also impaired what the center claimed it was doing: closer integration of J&K with India. ஸோ சென்டர் அவங்களோட பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால
டெமோக்ரஸி அப்படின்றது வந்து இல்லாமல் போயிடுது. டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி அப்படின்றது வந்து அண்டர்மைன் அப்படின்னா குன்றச் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபெட்ரலிசம் அப்படின்னா 2 ஸ்டேட்ஸ் கவர்ன் பண்ணி ஒரு ஒரு பீப்புளை ஆள்றது. ஃபார் எக்ஸாம்பிள், a system of government, some territories controlled by 2 levels of government, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சேர்ந்து ஒரு ஆளுமை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபெட்ரலிசம். அதுவும் இல்லை. பட் ஆல்சோ impaired with what the center claimed it was doing, closer integration of J&K with India. ஸோ இந்தியா கூட அதை ஒரு ஸ்டேட்டாக இணைக்கிறதுல ரொம்ப முற்படுறாங்க, முனைப்பு காட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு. There is a need for immediate course correction. J&K statehood must be restored and political activities should be freely allowed for a start. ஒரு புதிய ஆரம்பத்திற்காக இந்த கரெக்ஷன்லாம் வேகமாக முடிஞ்சு J&K அவங்களோட ஸ்டேட்ஹுட்டை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடிட்டர் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அஸ் இன் திஸ் எடிட்டர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்ஹுட்டை ரிஸ்டோர் பண்ணணும், மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ் ostensible, clear but not necessarily true, reiterate, repeat, emphasize, welding, joint, delegitimize, withdraw authority, render, to be, certain condition, vulnerable, weak. Federalism, a system of government, some territories controlled by 2 levels of government. Tone of the editorial, earnestness. earnestnessனா ஷோயிங் டீப் சின்சியாரிட்டி. இதில் ஏதாவது பண்ணணும். பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட். அங்கே பாகிஸ்தான் இன்ட்ரோவர்ஷன்ஸ் இருக்கும், லடாக்கில் இப்போ சைனா கூட போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அதனால் என்ன ஒரு நெசசரி ஆக்ஷன்னாலும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எடுத்தால் வெல்னரபிள் செக்ஷன்னா வீக் செக்ஷன் பீப்புள்ஸ் அதில் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இப்போ COVID-19 அதிகமாக இருக்கிறதுனால அதுக்காகவே அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு அனதர் காஸ் ஆஃப் அனதர் டிஸ்டர்பன்ஸ் ஆர் பர்டன்ஸமாக அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் இன் திஸ் எடிட்டோரியல், editor shown immediate action should be taken by the government for the betterment of the vulnerable section of people. So vulnerable section peoples ஓட பெட்டர்மெண்ட்காக கவர்மெண்ட் ஏதாவது நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட்டோரியலோட பிடிஎஃப்ஸ், வெக்காபுலரி பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாக் அண்ட் மாக் டெலிகிராம் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் டாக் அண்ட் மாக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது பாப்அப் ஆகும். யூ கேன் ஜாயின் இன் தட். அங்கே குவிஸும் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஜாயின் இன் தட் டூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டாக் அண்ட் மாக். Click the bell icon without fail.